A sound wave has a frequency of 2 kilohertz and a wavelength 35 centimeter. How long will it take to travel 1.5 kilometer? இந்த கேள்வியில என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சவுண்ட் வேவ்ன்றது இருக்கு. அந்த சவுண்ட் வேவோட ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்கான்னா 2 கிலோ ஹெர்ட்ஸ்ன்றதை கொடுத்துருக்கான். அதோட வேவ் லென்த்ன்றது 35 சென்டிமீட்டர்னு சொல்லியாச்சு. இப்போ 1.5 கிலோமீட்டர் வந்து அதை டிராவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும் அந்த சவுண்ட் வேவுக்கு? சரியா? ஸோ பேசிக் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் த வேவ் இஸ் ஈக்குவல் டு வேவ் லென்த் டிவைடட் பை டைம் பீரியட். இப்போ இந்த 1/t இந்த டைம் பீரியட்ல இந்த 1/t இருக்குல்ல, இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஃப்ரீக்வன்சின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஃப்ரீக்வன்சி. ஸோ ஸ்பீட் ஆஃப் வேவ் இஸ் ஈக்குவல் டு வேவ் லென்த் இன்டு ஃப்ரீக்வன்சி. இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபார்முலா. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பீட் ஆஃப் வேவ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்டு ஃப்ரீக்வன்சி. லாம்டா என்னது? அதாவது வேவ் லென்த் என்னது? வேவ் லென்த்ன்றது பார்த்தீங்கன்னா 35 சென்டிமீட்டர். 35 சென்டிமீட்டருக்கு பதிலாக 10⁻². அப்புறம் வந்து ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி எவ்வளோ? 2 கிலோ ஹெர்ட்ஸ். 2 கிலோ ஹெர்ட்ஸ்க்கு வந்து 2 × 10⁻³ ஹெர்ட்ஸ்ன்றதை நம்ம போட்டுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த வேவ். ஸ்பீட் ஆஃப் வேவ். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டைம் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே டிஸ்டன்ஸ் இருக்கு, ஸ்பீட் இருக்கு, டைம் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் by speed ஆஃப் speed is equal to distance by time taken. அதை அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சிருக்கோம். அப்போ டிஸ்டன்ஸ்னா எவ்வளோ? 35 × 10⁻² into 2 × 10⁻³ ஓகே. ஸோ வந்து மாற்றி போட்டேன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர். அதை 1.5 × 10⁻³ மீட்டர்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஸோ ஸ்பீட் ஆஃப் த வேவ் வந்து அப்படியே எழுதிக்கலாம். 35 × 10⁻² into 2 × 10⁻³ இந்த 10⁻³ இந்த 10⁻³ கேன்சல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம்? வேற என்ன பண்ணலாம் மீன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 35 × 2 அப்படின்றது 70 கிடைக்கும். 70 × 10⁻² மேலே போயிடுச்சு அப்படின்னா 10⁻² வந்துடும். ஸோ 15 × 10ன்றது கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கு பெட்டராக சொல்லணும் அப்படின்னா 150. நெக்ஸ்ட் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 15/7 என்ன வரும்? அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 கிட்ட வரும். சரி, 2.1 செகண்ட் தான் என்னோட ஆன்சர். A person clapped his hand near a cliff and heard a echo after 2 seconds. What is the distance of the cliff from the person if the speed of the sound v is taken as 346 m/s? அதாவது இங்கே ஒரு கிளிஃப்ன்றது இருக்கு. ஓகேவா? கிளிஃப்ன்றது இருக்கு. இங்கே ஒரு பர்சன் இருக்கான். இவன் கிளாப் பண்ணுறான். கிளாப் பண்ணுற சவுண்ட் என்ன ஆகுது? இங்கே பட்டு திரும்பி வருது. திரும்பி வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ன்றது தேவைப்படுது. அப்போது இந்த பர்சனுக்கும் அந்த கிளிஃபுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோ அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் கொடுத்துட்டாங்க. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஸ்பீட் இன்டூ டைம் இஸ் ஈக்குவல் டு என்னது? டிஸ்டன்ஸ். ஸ்பீட் எவ்வளோ? 346 m/s இன்டூ டைம் எவ்வளோ? 2 செகண்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக இந்த டிஸ்டன்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன் கிட்ட இருந்து அந்த சவுண்டு போயிட்டு திரும்பி அவன் காதுக்கே வரக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து இங்கே இருக்கு. கரெக்டா? ஏன்னா வந்து அதுக்கு தான் வந்து 2 செகண்ட் ஆயிருக்கும். இங்கே வந்து அவன் காதுக்கு திரும்பி வர்றதுக்கு 2 செகண்ட் ஆயிருக்குன்னா அந்த மலையில போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு, அந்த கிளிஃப்ல போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு 1 செகண்ட் தான் ஆயிருக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ்ன்றது என்ன அர்த்தம்? டபுள் மடங்கா இருக்கு. ஸோ இந்த கிளிஃப்ல இருந்து இந்த பர்சன்லேருந்து அந்த கிளிஃபுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம இப்போ பாதி ஆக்கினா மட்டும்தான், அதாவது இங்கே இருக்கக்கூடியதை பாதி ஆக்கினா மட்டும்தான் இந்த டிஸ்டன்ஸ்ன்றது நமக்கு கிடைக்கும். ஸோ 346 × 2
டிவைடட் பை 2 பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 346 மீட்டர்ன்றது கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனுக்கும் கிளிஃபுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்.